ஒரு படம் ஓடிச்சு எந்த டேரக்டர் வேணாலும் கதை எழுதலாங்க. எல்லா பேரும் வீட்டுக்கு போனீங்கன்னா 10, 20 கதை எழுதி வச்சுருப்பான். இப்போ ஒரு சினிமாவுக்குள்ளே வந்துட்டாலே 20, 30 கதை எழுதி வச்சுட்டு அவனே பாடிக்கிட்டு அவனே பேசிக்கிட்டு அவன் தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் டேரக்டர்லாம். ஆனால் அந்த நடிகர்களை சந்திக்கும் போதே அந்த கதைக்கு உயிர் இருக்கா, உயிர் இல்லையா, இல்லை சும்மா வெள்ளை பேப்பரா, கருப்பு பேப்பரா, கோடியா, எல்லாமே டிசைட் ஆகும் அந்த நடிகர்களை சந்திக்கும் போது. அப்போ இவரை சந்தித்து நான் முதல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் எப்படி எடுப்பேன்? என்னையை பொறுத்தவரை அது முதல் படம். ஏன்னா இல்லைன்னா நான் ரைட்டராக ஜாலியாக இருக்கேன் பாம்பேயில். நல்ல வசதி வாய்ப்பு, நிறைய 10 படம் கதை வசதி ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சரி அவரே சொல்கிறார், எப்பா நீ என்னப்பா டேரக்ட் பண்ணணும்னு அஸ்டண்டாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஃப்ளைட்டில் பார்த்து கூப்பிட்றாரு. அப்போ அவர் மூலமாக எனக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குது. சரி இப்போ பாருங்களேன், நான் அவரை போய் சொன்னால் எனக்கு ஒரு பயம் இருக்கும். அவரே கூப்பிட்ருக்காரு, சரி அவர் தானே கூப்பிட்ருக்காரு, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு ஒரு வார்த்தையை வச்சு வீட்டு போயிட்டேன். போயிட்டு கதை சொல்கிறேன். அப்போ நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். எந்த டேரக்டராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வெற்றி உங்களுக்கு வெளியே தெரியும், ஆனால் உள்ளே வச்சு செஞ்சுருப்பாங்க எந்த டேரக்டருக்குமே. அப்படி ஒவ்வொரு தடவை எனக்கு நிகழ்வு நடக்கும்போது இவர் வந்து குறுக்கு நிற்கிறாரு. அது அப்படி தான் சொல்லக்கூட பண்ணி பாட்டு கிடப்பா அப்படிப்பார்.